நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது வேட்புமனு தாக்கல் செய்யும் போது உறுதிமொழி எடுக்கிறேன். அந்த உறுதிமொழி படிவத்துல ஆண்டவன் மேல் உறுதி எடுங்க அப்படின்னு சொல்லி இருந்தது. நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதன் ஒரு நபர் இந்த உலகத்தை படைத்திருக்க முடியாது. எங்களுடைய தொல்காப்பியம் சொல்கிறது நிலம் நீர் தீ வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என்று சொல்கிறது. இந்த உலகம் தனிநபரால் படைக்கப்பட்டது அல்ல, 50 மாற்றல்களால் படைக்கப்பட்டது இந்த உலகம் என்று சொல்கிறது. அப்படி இருக்கும்போது ஆண்டவன் மீது நான் உறுதிமொழி எடுக்க மாட்டேன், எங்கள் தேசிய தலைவர் மீது நான் உறுதிமொழி எடுப்பேன் என்று சொல்லி உறுதிமொழி எடுத்தேன். அந்த காணொளியை சமூக வலைதளங்களில் பரப்பினார்கள். அன்னைக்கு இருந்த திமுகவினர் இந்த பெண் எப்படி தேர்தலில் போட்டியிடலாம், ஒரு டெரரிஸ்ட் மேல உறுதிமொழி எடுத்துட்டாங்க, இவங்களுடைய வேட்புமனை நிராகரிங்கன்னு பேசிய திமுகவினர் இன்னைக்கு நடிகர் விஜய் 41 பேருடைய கொலைக்கு மரணத்திற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறார். அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்கணும். இதே இடத்துல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அண்ணாமலை அவர்களோ ஏன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களோ இருந்தால் திமுகவினர் என்ன மாதிரி ஆடி இருப்பாங்க, சாமி ஆடி இருப்பாங்க. ஏன் விஜய் மேல நடவடிக்கை எடுக்கல? ஏனென்றால் நடிகர் விஜய் திமுக அனுப்பி வச்ச பினாமி. இந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சி உங்களுக்கு தெரியும். இந்த திராவிட மாடல் அரசை, இந்த திராவிட மாடல் அரசுக்கு எதிரான திமுக அரசுக்கு எதிரான வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு செல்ல விடாமல் தடுப்பதற்காகவே தமிழ் தேசியம் என்னுடைய கண் என்று சொல்லிக்கொண்டு விஜய் அவர்கள் திமுகவினரால் இறக்கப்பட்டிருக்கார்.